நல்லா கொதிக்க கொதிக்க சாதத்துக்கு, இல்ல அப்படின்னா நல்லா கொதிக்க கொதிக்க இட்லிக்கு, இந்த மாரி ஒரு முருங்கா போட்டு புளிக்குழம்பு சாப்பிட்டோம் அப்படின்னா, அல்டிமேட்டா இருக்குங்க. ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன்ல செட்டிநாடு ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. முருங்கா புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு விரல் சைஸ் அளவுக்கு முருங்காவை நறுக்கி எடுத்திருக்கேங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், தேங்காய் துருவல் 1/2 கப், சின்ன வெங்காயம் 20, கடுகு, சோம்பு 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம இந்த புளிக்குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிருவோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை போட்டுக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணதுமே இதோட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடையே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலோடையே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்தா நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்ச புளியை ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். ஃபில்டரை வச்சு வடிகட்டணும்னு அவசியம் இல்லைங்க, கையாலேயே வடிகட்டினா போதும். பாருங்க வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடையே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலரி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த குழம்புக்கு தேவையான புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக இருக்கிறது அப்படின்னு தெரியும். அது போக வந்து புளிக்குழம்புல வந்து நம்ம முருங்காலெல்லாம் உப்பு எல்லாம் நல்லா ஏறி டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம புளிக்குழம்பு வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முருங்காவை ஆட் பண்ணி லேசாக வதக்கிக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான டிஷ்ஷு தாங்க. நிறைய பொருள் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் தாங்க இதுக்கு ருசியே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முருங்காய் வதங்கினதுமே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. முருங்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். பாருங்கள் முருங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்புல இருக்கிற பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த முருங்காய் போட்ட புளிக்குழம்பு டக்குன்னு எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சனோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் ஜாயின் ஆகிக்கிங்க. பாய்.